எளிய ஒளி தெறிப்பு. பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகளை தூக்கி போடுறதுனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் நமக்கு தெரியும். அப்படி தூக்கி போடுறதுக்கு முன்னால் ஒரு எளிமையான அறிவியல் கருத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தூக்கி போடலாமா? இதுக்கு நமக்கு பயன்படுத்தப்பட்ட பேட்டரியும் வண்ண நாடா மட்டும்தான் தேவை. ஒரு மெல்லிய AA அல்லது AAA அளவிலான பேட்டரியை எடுத்துக்கலாம். அதை செங்குத்தாக பிடிச்சு சுற்றுவோம். பேட்டரி கீழே விழுது. அது சுழன்றுக்கிட்டே விழும். சுழல்ற பேட்டரி அதோட நீள்வாக்கில் சுழலுது. விழுந்த பிறகு வட்டத்தில் நீள்வாக்கில் சுழலுது. அப்படி சுழல்றப்போ ஒரு ஒளி பிரதிபலிப்பாக நம்மளால் பார்க்க முடியுதா? இப்போ பேட்டரியோட ஒரு முனையில் ஒரு சின்ன வண்ண டேப்பை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் சுற்றி விடலாம். இப்போ நமக்கு தெரியுற இந்த ஒளி தெறிப்பு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்ட்ரோபோஸ்கோபிக் விளைவுன்னு சொல்கிறோம். அணு கதிர்வீச்சு அபாய குறியீடு இங்கே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தலைகீழ் திசையில் சுழல்றதை நம்ம பார்க்கலாம். இந்த விளைவை வேகன்வீல் விளைவுன்னு சொல்கிறோம். இந்த பயிற்சியை நம்ம ஒரு PVC பைப் வச்சும் செஞ்சு பார்க்கலாம். டேப் எதுவும் ஒட்டாமல் பைப்பை ஒரு முனையில் விரலில் வச்சு சுற்றி விட்டால் நாம் இந்த விளைவை பார்க்க முடியாது. இதே மாதிரி பேட்டரியையும் பைப்பையும் வேறு வேறு முறையில் சுற்ற வச்சு இந்த சோதனையை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதை சூரிய ஒளியிலையும் செஞ்சு பார்க்கலாம். பேட்டரியோட மேல் பகுதியை முழுவதும் டேப்பால் மூடிட்டா ஒளியை பார்க்க முடியாது. அதே மாதிரி டேப் ஒட்டிய பகுதியை கீழ்ப்பக்கமாக வச்சு சுற்றினாலும் ஒளி தெரியாது. அடிப்படை கருத்து: சுழலும் பொருளின் வேகத்தை கணக்கிடுவதற்கான ஸ்ட்ரோபோஸ்கோப் பற்றிய அடிப்படை விதியை தெரிஞ்சுக்கலாம்.